அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அதாவது ஒரு சில சமயங்கள் அந்த வைராகத்தை விட்டுறோம், இல்லை அப்படியே விட்டுறாங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன், வைராகியம் இருந்தால் தான் செய்ய முடியும். வைராகியம் விட்டுட்டீங்கன்னா அதில் போகவே முடியாது. அது எப்படியே தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு பந்தத்தை வேலி அமைச்சிருந்த அந்த செலந்தி பூச்சி இருக்குது தெரியுமா, அதுக்கு கூடு யாரும் கட்டுறதில்லை. எல்லா பறவைகளும் கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பறிக்கும். அந்த குஞ்சுகள் பெருசான உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். ஆனால் செலந்தி கூட்டுக்குள்ளே செலந்தியே கூடு கட்டும், ஆனால் செலந்தி அதுலேயே செத்து போயிடும், மீண்டும் அது வெளியே வராது. இந்த மனுஷன் ஒரு கூட்டை கட்டிடுறான், சொந்தம்ன்ற கூட்டை, உறவுன்ற கூட்டை கட்டி போட்டு அது உள்ளவே மாண்டு போயிடுறான், செலந்தி பூச்சி மாதிரி ஆயிட்டான். அதை விட்டு அவனால் வெளியே மீண்டு வர முடியல. மாடு கண்ணு போடுது தெரியுமா, உறவு தெரியாது. அது போடும்போது எது அம்மா எது குழந்தை, எது ஒரு யார் மச்சான் யார் மாமா எதுவும் தெரியாது. ஆனால் பிறந்த உடனே அதுக்கு ஒரு உறவு தெரியுது. பிறந்து எழுந்து உருந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்குது. எந்த குழந்தையாவது பிறந்த அம்மா கிட்ட பால் குடிச்சிக்குதுன்னு சொல்லு உலகத்தில்? இல்லைங்க. குடிச்சிக்குதா? இல்லைங்க. அப்போ உறவு தெரியல மனுஷனுக்கு. ஆனால் விலங்குக்கு உறவு தெரியுது பிறந்த உடனே. ஆனால் வளர்ந்த உடனே உறவை விட்டு விலகிடுது அது. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே உறவு தெரியல, வளர வளர ஊரு போட்ட வம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உறவுன்ற பேரில், இல்லையா? இந்த உறவுகள் ஞானத்தில் போகிறவனுக்கு விலகணும். வேணாம் என்ன சரி நல்லா நல்லா அப்படியே பண்ண, இந்த மாமான்னு கட்டி பிடிச்சக்கூடாது. கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ அங்கே காலி. இந்த உறவுகள் ஞானத்தை கெடுத்துரும். ஐயா, மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போ முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? சரி, எப்போ முதிர்ச்சி அடையும்? அந்த நிலை எப்போ? உன்னுடைய முயற்சி தான் எல்லா செயலுக்கும் காரணம். நீ ஒரு விஷயத்தை ஒரு தீவிரமாக இதை அடையணுன்ற வைராக்கியத்தோடு நீ பயணம் பண்ணும்போது உன்னை நீ அறிவு. அந்த வைராக்கியம் இல்லைன்னா உலக விஷயத்தில் நீ அதிகமாக ஈடுபட்டுட்டு தெய்வ விஷயத்தில் எவ்வளோ தூரம் போகிறையோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பட்டும் படாத உலகத்திலேருந்து தெய்வ விஷயத்தில் முழுமையாக பயணம் பண்ணும்போது நீ அதை அடைவ. உன் மனம் முதல்ல அடங்கணும். மனம் அடங்காத தெய்வ விஷயத்தில் பயணம் பண்ணவே முடியாது. பட்டினத்தார் சொல்கிறார், ஒரு தினை அளவு உனக்கு பாவம் இருந்தால் கூட நீ தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்ற. அப்போ இந்த பாவத்தை அழிக்க எது வழி? எந்த இடத்துல இந்த பாவம் உனக்கு நடந்தது, எந்த இடத்துல பாவத்தை உன்னால் செய்ய முடிஞ்சது? இந்த உலகத்தில் தான் பாவம் செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்தில் போய் பாவம் செய்ய முடியாது, இல்லையா? அப்போ இந்த உலகத்திலேயே நீ தர்மத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கணும். அதனால தான் சொன்னான், நீ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறடா, வராதுடாப்பா. ஏமா வந்துட்டான்னா இந்த ஊடெல்லாம் அங்கே செல்லாது. உனக்கு ஊரே சொந்தம் இருக்குது, யாரும் வந்து உன் உயிரை காப்பாற்ற முடியாது. தர்மம் மட்டும்தான்டா காப்பாற்றணும். அதனால சொன்னான், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. இப்போ ஒரு குதிரை வாலில் ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அது கை காலாக்குது, திருப்பி வச்சு நவுத்துக்கிறதுக்கு. ஆனால் அவுக்குள்ளான குதிரை சேர்த்து போடும். அதனால் அது என்ன பண்ணும், கண்ணு மண்ணு தெரியாத மிரண்டு ஓடும்போது அதுலேயும் இதுலேயும் அடிச்சு அந்த ஓலை பிச்சைன்னு ஓடிடும். அதை மாதிரி நீ செய்த தர்மம் உன்னுடைய மரணத்தில் ஓடியாந்தா நிற்கண்டா, தர்மம் தான்டா நிற்கும். மனைவியோ மக்களோ நிற்க முடியாது. ஏன்னா அவனும் உன்ன மாதிரிக்கிறான். உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் தர்மத்துக்கு தெரியும். தர்மத்தினுடைய வலிமை உலகத்தில் கடவுளுக்கு ஈக்குவலானது தர்மம்தான். அதனால தான் பல வீடியோக்களில் நான் சொல்ல, தர்மத்தை பண்ண பழகுங்க, மனம் பக்குவப்படும் அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும், நான் சம்பாதிச்சேன் நான் பண்ணேன்னா உன் கர்மத்தை உனக்கு தான். அதனால சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு, காற்று கூட உள்ள நுழைய முடியாது, அப்படிப்பட்ட வீடை கட்டிடுவேன். அதில் பெரிய கதவாக போட்டுருவேன். அதனால் சொன்னார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர்,
காலன் வந்து நின்ற போது கைப்பசைந்து நின்றது. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினேன், இவ்வளோ பெரிய கதவை போட்டேன். யமனுக்கு இந்த ஊடு கதவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உள்ளே வந்துட்டான்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறேன். அடப்பா, வாழும்போது இறைவனை நினச்சிருந்தீங்கன்னா அந்த யம பயம் இல்லாத வாழ்ந்துருக்கலாமேன்றான். அந்த மாதிரி பயணத்தை பண்ணுங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. அகத்தூய்மை, புற தூய்மை, தூய்மைகள். இதில் அகத்தூய்மை நம்மளுக்கு தெரியும், புறை தூய்மை எப்படி ஆகும்? புற தூய்மை தான் நீ டெய்லி பண்ணின்னுக்கிற, அகத்தூய்மை தான் பண்ணுறது இல்லை. மனுஷனால் அதான் பண்ண முடியாது, தவிச்சுன்னுக்கிறான். நேர போகிற பொண்டாட்டிகள் சொல்கிற நல்லா ஒரு அண்டா தண்ணி காய வைன்ற எடுத்து ஊற்றிக்கிற, நல்ல அல்லையா துவைச்ச துணியை அயன் பண்ணிக்கிட்டா போட்டுக்கிற. இதெல்லாம் புற தூய்மைகள். அகத்தூய்மையை பண்ண முடியல. ஆனால் உள்ள அமாவாசை மாதிரி இருட்டாக்கி வச்சு நீ இதயத்தை மேலே வெள்ளையாக போட்டுன்னு தெரியறதால ஒரு பயனும் இல்லை. இந்த மேலே வெள்ளையாக போடுன்ற நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்ன, இந்த மேலே வெள்ளையாக போடும்போதே உனக்கு மன தடுமாற்றம் குறையும். இப்போ நீ கலர் கலராக போயிட்டு துணியை கட்டிக்கின்னு போய் பாடம் பண்ணினா உன்னை அந்த கலருங்கள் இழுக்கும். வெள்ளையாக கட்டின்னு அந்த கலர் இழுக்காது. அதனால் இந்த மன அமைதி வரணும்னா நீ முதல்ல வெள்ளையை கட்ட பழகு. இந்த வெள்ளை கட்டுறதால நீ விடோ ஆகிட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கோங்க, வெள்ளை புடவை கட்ட சொல்கிறாங்க, நான் முடிச்சு மாதிரி இருக்கிறேங்க, நல்லா அழகாகிறேன், இந்த கட்டினா நான் அசிங்கமாயிடுறேங்க அப்படின்றாங்க. அதுக்காக கட்டப்படுறதில்ல, உன் மன அமைதிக்காக கட்டப்படுறது வெள்ளை. அதனால் அந்த வெள்ளை துணியை கட்டும். இந்த வெள்ளை துணியை கட்டுற மாதிரி உன் வெள்ளை இருக்கிற மாதிரி மன வெள்ளையாக்கணும். கோவிலில் போகிறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, சாமி பக்கம் தானே, தேங்காய் சாமிக்கு தானே வாங்கி போனேன், சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் வைக்காது, சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நீ உன் பக்கம் தேங்காய் வச்சுக்கிற, அது எப்படி நியாயம்? எப்படிப்பா நியாயம்? இது ஏன் இவ்வளோ கோடி வருஷமாக புரியாதையே பண்ணின்னுக்கிறீங்க சொல்லு. அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாகணும். அந்த மும்மலம் போனோம், மேல் மட்டை, அதில் ஓடு, அது கீழே காய், இது மூணும் தள்ளினா அமுதம்ன்ற நீர் கிடைக்கும். அந்த அமுதம் குடிச்சவனை ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைச்சிடுவோம். சாமி ஒன்றும் தேங்காய் பல்லு இல்லை, துணுன்னு இல்லை, அதுக்காக தேங்காய் உடைக்கல. மனுஷன் திருந்ததுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகளையும் வச்சுருக்குது. ஆனால் இவன் எதுக்காக செய்கிறோம் இவனுக்கே தெரியாத செய்துங்கிறானே, என்ன பண்ணுறது அவனை? நானும் பல வீடியோக்களில் சொல்லிங்கிறேன், இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? ஒரு செயல் செய்கிறோம், இது எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கின்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கிறோம்ப்பா. அதனால் முதல்ல மனசை வெள்ளையாக்குங்க. சரிங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி சொல்லுப்பா. ஐயா, சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து பண்ணுறோம், அது சில முடிவுகள் நம்ம பண்ணுறோம், அது தவறாக போகிறதுக்கு நம்ம கர்ம வினையாக விதியினுடைய பயனப்பா. சில நேரத்தில் நீ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கேட்குற, போன உடனே தியாகராஜன் வந்துக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கொடுத்துருவான். உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் வந்தால் உன் விதி என்ன பண்ணுறான், அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்னு தத்துறோம். இவன் வந்துக்கிறான், துட்டு கேட்க போகிறான், இவனுக்கு ஏங்க நம்ம கொடுக்கணும், நாளைக்கு வர சொல்லலான்னு அனுப்பிச்சிடுவான். நீ என்ன பண்ணுவ, நாளைக்கு வர சொன்னால் அது கண்டிப்பாக கொடுப்பாருன்னு போடணும். இப்போ தாங்க ஒருத்தர் வாங்கி போட்டாருன்ட்டுவான். புரியுதா? அதனால உன் விதியினுடைய பயன்தான். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி சாமி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். உங்கள் பேர்? என் பேர் உமாதேவிங்க. சொல்லுங்கம்மா. இங்கே வந்து 4 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் ஐயாவை பார்க்கறக்கு. நான் வந்ததன் நோக்கம் வந்து எனக்கு தீர்வு கிடைக்கணுன்ற நோக்கத்தில் வந்தேன். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் வந்தேன். வந்த உடனே நான் எதிர்பார்த்ததை விட ஐயா ரூபத்தில் இறைவனானவர் நான் அந்த செகண்டே எனக்கு காட்சி தந்துட்டார். அதுக்கு பின்னால் நான் பாட வாங்கினதுக்கு பின்னாலேயும் ரொம்ப தெளிவானேன். எவ்வளவோ விஷயங்களில் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தீரும், அது கஷ்டம்னே நம்மளை உணர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை என் ஐயா தந்தார் எனக்கு. அதே போல் ஒவ்வொருத்தட்டும் நம்ம பேசும்போதுமே பணிவான வார்த்தைகளை பேசுறது, உண்மையை பேசுறது, ஒரு தெளிவு கிடைக்குது. இல்லைன்னா நம்ம போட்டி பொறாமை அது இது வாங்கணும், பொருள் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், அந்த எண்ணம் தான் எல்லாத்தோட மனசுலையும் இருந்தது. எனக்கும் அதுவே இருந்தது. ஆனால் ஐயா காலடியில் நான் விழுந்ததுக்கு பின்னால் இன்னைக்கு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியலை. என் ஐயா மட்டும்தான் எனக்கு தெரிகிறாரு. நான் 2-3 மாதமாக வரவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஐயா என்னை அழைச்சதனுடைய காரணத்தை நான் உள்ளே வந்த உடனே நான் புரிஞ்சிட்டேன். எப்படின்னா, என்னை வந்து பாரு,
நீ எதுக்காக வந்திருக்கிறங்கிற ஒரு தீர்வை நான் தர்றேன்னு இங்கே என்ன அழைச்சிட்டு வந்துட்டாரு. வந்து உள்ளே வரும்போதே அதுக்கு உண்டான பதிலை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே இறைவனா நின்று எல்லாத்துக்கும் காட்சி தர்ற தெய்வம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கர்மானால இதில் விளக்கம் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு அது எண்ணம். எனக்கே தீர்வு தரும்போது இவ்வளவா குருக்கிட்ட நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறவங்கக்கிட்ட இன்றைக்கி ஐயா விளையாடி தனித்தனியாக இருக்கிறாருன்னா எல்லாத்துக்கும் பாடம் போடுறாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மனசில் தோன்றது அது. அதனால எல்லாருக்கும் ஒரு தீர்வு இருக்கும், எதுவுமே நல்லதும் நடக்கும். அதே போல் ஐயாவை மட்டுமே மனசுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் எனக்கு ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கு பின்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஐயா எனக்கு சொன்னது என்னென்னா, என் ரூபத்தை நான் தியாகுக்கு கொடுத்துருக்கேன், நீ அதில் பாரு, உனக்கு எல்லா விளக்கமும் கிடைக்கும் அப்படின்னு ஐயா எனக்கு சொன்னது என் மனசில் இன்னும் ஓடிட்டுருக்குது. அதனால் யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், யார் எதையும் நம்ம பேச வேண்டாம். ஐயாவோட இது விளையாட்டு, நம்ம முன்னால் செஞ்சதனுடைய விளையாட்டு, அதுக்கு தீர்வு ஐயா தந்துடுவார். அதனால எனக்கு என்னென்னா, எனக்கே இவ்வளோ தீர்வு தரும்போது அவர் உருவாக்குன அந்த இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பார். அவரும் மனிதனாக வாழ்ந்து இறைவன் ஆனார். அப்போ அவ்வளோ உருவாக்குனவருக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அதனால நம்ம இறைவா நீ தான் எல்லாம் எங்களுக்குன்னு ஐயா காலிலேயே விழுந்துட்டோன்னு சொன்னால் அவரே எல்லாத்தையும் வழி நடத்திடுவாருன்னு எனக்கு அது எல்லாம். ஆனால் நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு பேசுறதுக்கான சோர்ஸே அமையறதில்ல. அப்போ நான் போயிடுவேன் நான். ஆனால் அவர் எப்போ பேசணுன்ற ஒரு தெளிவை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஐயா என் இறைவன் கொடுத்த ஒரு வரம் எனக்கு இன்னைக்கு. அதனால இதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் சாமி. ஆத்மா வணக்கம்.